தோத்துட்டே இருக்கியடா அப்படி தான் எனக்கு தோணுது. ஒரு ஃபியூ டேஸ் பேக், ஒரு 4 டேஸ் பேக் வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஃப்ரம் 75 கேஜிஸ்லேருந்து 65 கேஜிஸ்க்கு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு பிளான் தான் கரெக்டாக தான் பண்ணேன். பிளான் பண்ணி இதுதான் நான் 90 டேஸ்க்கு ஃபாலோ பண்ண போகிறேன். ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் 1 த பிகினிங் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டேன். அண்டு ஆஸ் யூஷுவல் போட்ட பிளானெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். பட் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. இப்போ டேட் வந்து ஆகஸ்ட் 25, 2024. நான் பிளான் பண்ண அன்னிலேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் நவம்பர் 18th இந்த 100 டேஸ் ஒரு 90 டேஸ் முடிஞ்சிருக்கும். பட்டு இப்போ நான் இன்கன்சிஸ்டாக இருந்ததுனால ஒரு 8 டேஸ் தள்ளி போயிடுச்சு. இது ஒரு வாட்டி நடந்தால் பரவாயில்ல. என்னோடய இந்த இன்கன்சிஸ்டன்சினால் கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் கிட்ட தள்ளி போயிருக்கு. இது இப்போது இல்லை, 18 இயர்ஸ்லேருந்து ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு பி டிசிப்ளின்டு. ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு பி கன்சிஸ்டன்ட் இன் த குட் டிசிஷன்ஸ் ஐ மேக். எனக்கு இதெல்லாம் பண்ணால் குட்டுன்னு ஐ நோ. பட் அண்ட் எனக்கு வாட் ஐ வாண்ட் அண்ட் வாட் ஷுட் ஐ டூ ஃபார் வாட் ஐ வாண்ட் அது கூட எனக்கு தெரியும். பட் ஹவு டு டூ தட் அது எனக்கு தெரியல. அண்ட் என்னால் கன்சிஸ்டன்ட் பண்ண முடியல. ஸோ அதுதான். அண்ட் அகைன் ஐ லாஸ்ட். என்னென்ன மிஸ்டேக்ஸ், ஏன் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் ஏன் மிஸ்டேக்ஸ் பண்ணேன்? இப்போ டயட்லேயே நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லைனா நான் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துருச்சு. ரொம்ப ஃபோன் அடிக்டடாக இருக்கேன், தெரியல, ஜஸ்ட் லோவாக இருக்குது. அண்ட் பட் ஓகே, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஃபீல் பண்ண தோணுது. வேறு வழி இல்லை, ரீஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அதே பிளான் தான். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வாட்டர் குடிக்கிறோம், 10K ஸ்டெப்ஸ் நடக்கிறோம், 1700 கலோரிஸ்குள்ளே சாப்பிட்றோம், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும், 3 times வீக் வந்து ஜிம் போகிறோம். பட் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் லாஸ்ட்டு 1 வீக்காக, ஏன் என்னால் இந்த சேலஞ்சை ஒழுங்காக கன்சிஸ்டண்ட்டாக இந்த 7 நாள் கூட ஸ்டார்ட் பண்ண முடியலைன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு தான் நான் இது பண்ணுறேன். நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் யோசித்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் நைட்டு ஒரு 11 PM இருக்கும், 11:30 இருக்கும். அப்போது ஆக்சுவலாக இன்றைக்கி நான் டின்னர் சாப்பிட்டேன். பட் வீட்டில் வந்து 2 பரோட்டா, ஹோட்டலில் வாங்கினது தான் பரோட்டா, குருமா இருந்தது. டக்குன்னு என் மைண்ட் வந்து சரி சாப்பிட்டுடலாமா, 2 பரோட்டா தானே, நம்ம 1500 தான் சாப்பிட்ருக்கோம் கலோரிஸு. சாப்பிட்டேன் 2 பரோட்டா. சாப்பிட்டக்கப்புறம் ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப லோவாக, என்னடா இது அப்படின்ட்டு இருந்தது. கலோரிஸ் 2 பரோட்டாலே 400+ கலோரிஸ் இருக்கா. ஸோ இனிமேல் வந்து நாளைக்கு என்னென்னு சாப்பிட போகிறோம், எப்போ சாப்பிட போகிறோன்ட்டு முந்தின நாள் ஃபிக்ஸ் பண்ணாதான் என்னால் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இது எல்லாம் இப்படி தான் பண்ணணும்னு இல்லை. பட் நான் இருக்கிற மைண்ட் செட்டுக்கு இதெல்லாம் பண்ணால் தான் என்னால் ஓரளவாவது கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும் போல். இது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், இதுதான் கற்றுக்கிட்டேன். 2வது, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறேன்னா, அவுட்டிங் போகிறது தப்பு இல்லை. பட் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இருந்துடணும் போல். அண்டு டீம் அவுட்டு எதுனா போனோன்னா அன்றைக்கி ப்ரெட் ஆம்லேட்டு இதுதான் சான்ஸ்ன்ட்டு ப்ரெட் ஆம்லேட்டு, மசால் தோசை, பாசுந்தி, ஸ்வீட்டு எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பி கான்ஃபிடென்ட் இன் சேயிங் நோவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைங்க நான் சாப்பிட்ல அப்படின்னு கம்பெனி கொடுக்கலாம், பட் அதை எடுத்து வாயில் போட்டுக்கூடாதுன்னு தோணுது. ஏன்னா வெளியே போனால் மைண்டில் வச்சுருக்கோம் நம்ம வந்து டயட்டில் இருக்கோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ப மாதிரி மோஸ்ட்டாக சாப்பிடக்கூடாது. அது அப்படி சாப்பிட்றோன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். 2வது. 3வது, வீட்லேயும் சொல்லிடணும். லைக் எங்கள் வீட்டில் இந்த சம்டைம்ஸ் பாசமாக காலிஃப்ளவர் பகோடா, இல்லைனா இந்த பாயாசம், இந்த கொழுக்கட்டை, இல்லைனா டைரி நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பட் டைரியில் மோர் குழம்பு அப்படி எதாவது செஞ்சு வச்சிடுறாங்க. ஸோ வீட்டில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இதுதான் நாளைக்கு எனக்கு வேணும் அப்படின்ட்டு. தண்ணி குடிக்கவே முடியல, என்னால் 3 liters கூட தண்ணி குடிக்க முடியல. ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு drink 3 liters of water.
ஸோ டைம் பீரியட் வச்சு இதுக்குள்ளே 1 லிட்டர் குடிச்சிடணும்னு நினைக்கணும். எக்ஸசைஸ் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன், எக்ஸசைஸ்க்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு போகலை. வாக்கிங் நான் பண்ணலான்னும் போது எனக்கு ஏதாவது அன்றைக்கி ஒரு நாள் வேலை வந்தது, அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக லாஸ்ட்டு August 25, 2024 தெரியல எப்படி 10 kgs in 3 months குறைக்க போகிறேன்ட்டு. அந்த வீடியோவில் கான்ஃபிடெண்ட்டாக பேசியிருப்பேன், இப்போ கான்ஃபிடெண்ட்டை உடஞ்சி உட்காந்துட்ருக்கேன். பட் இட் வில் ஹேப்பன், ஷோ ஐ பிலீவ் தட். ஸோ லெட்ஸ் see. Bye.